ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பிரியாணி போட போகிறோம். பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அதில் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றி பட்டை, கிராம்பு போட்டு நல்லா வதக்கிடணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கறிக்கு தயிர், கரம் மசாலா, வத்தப்பொடி எல்லாம் போட்டு விரவி வச்சுக்கிடணும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி அதில் கொஞ்சம் உப்பையும் தூவி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடணும் மக்களே. நான் இதில் என்னெல்லாம் போட்டு அரைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டில் இஞ்சி, பூண்டு, மிளகா, 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி போடுவோம். அப்போ பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை போட்டு நல்லா கிண்டி பச்சை வாசனை போனோடனே கொத்தமல்லி இலை, புதினா இலை தூவிடணும். தூவின பிறகு நம்ம பிரியாணி மசாலா, வத்தப்பொடி போட்டு அதையும் நல்லா கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். பார்த்துக்கோங்க, நல்லா வெந்து மேலே வந்துருச்சா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த கறி எடுத்து உள்ளே தட்டி அதை ஒரு கிளறிக்கிடணும். கிளறின பிறகு நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிண்டி மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்த பிறகு நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. எனக்கு தேவையான அளவு நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசியை தூக்கி நம்ம இதில் போடுறோம். போட்டு நல்லா கொதிச்சிட்டா இனிமேல் அரிசியை தூக்கி நம்ம போட்டுற வேண்டியதான் பார்த்துக்கோங்க. நல்லா கொதி விட்டுரும். நீங்களே கொதிக்கா இனிமேல் அரிசி தூக்கி நம்ம போட்டுற வேண்டியதான். போட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அரிசிலாம் வெந்து மேலே வந்துடும். பொவ்வி மேலே வந்து நிற்கும். நின்றுட்டா இனிமேல் நம்ம தம் போட்டுற வேண்டியதான். அந்த பாருங்கள், தம் போட்டாச்சு. பிரியாணி ரெடி.